அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து இன்ஜினியர் ஜோதிமணி பேசுகிறேன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டில் தான் இருக்கோம். இப்போ இதில் முக்கியமான ஒரு தகவல்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த தகவலாம் நல்லா உபயோகமாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த சைட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வடக்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சைட்டு. இது வந்து நல்ல வாஸ்து பிரகாரம் நல்லா பிளான் பண்ணி தான் நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். கிளைண்ட்டை நம்ம வந்து கேட்டிருக்காரு, நல்லா வந்து எலிவேஷன்லாம் பக்காவாக பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எலிவேஷன் பிளானு எஸ்டிமேஷன் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்து அப்ரூவல் இபி அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேலை முக்கால்வாசி பில்லர்லாம் போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் பில்லர் வீடியோலாம் நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தா தெரியும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்லாம் முடிஞ்சு இப்போ பேஸ்மெண்ட் பெல்ட் வரைக்கும் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். அதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு முக்கியமான நிறைய வீடியோலாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ கிட்ட போகலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இதில் முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த பெல்ட்டை காமிப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெல்ட்டு. இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பெல்ட்டு. ஒவ்வொரு சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் பெல்ட்டு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா பேஸ் பெல்ட்டு வந்து நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வந்து அதோட காஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுனால பேஸ் பெல்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ கண்டிப்பாக வந்து பேஸ் பெல்ட் கொடுத்தாதான் நம்ம கீழே வந்து டைப்பீம் போட்டிருப்போம். அந்த டைப்பீமுக்கும் மேலே உள்ள பேஸ் பெல்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். அப்போ அந்த லோடு ஃபுல்லாக வந்து அந்த வரக்கூடிய லோடு மேலே வந்து பிரிக் ஒர்க் பண்ண போகிற பேஸ் பெல்ட்டுக்கு மேலே பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அந்த பிரிக் ஒர்க் வர லோடு என்ன ஆகும்னா அந்த பேஸ் பெல்ட் மூலியமாக கொடுத்து ரெண்டு பில்லருக்கும் வந்து ஈவனாக வந்து கேரி பண்ணி கொடுக்கும். அந்த பில்லர்லேருந்து வர லோடு டேட்டா வந்து நமக்கு டைபீமுக்கு வந்து டைபீம்லேருந்து எடுத்துக்கு போயிடும். ஏன்னா அதனால வந்து பேஸ் பெல்ட் கண்டிப்பாக கொடுத்தாகணும். இதில் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. இந்த பெல்ட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்டுக்கு தகுந்த மாதிரி கூட ஸ்ட்ரக்சர் டிராயிங் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பெல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்னா பார்த்தீங்கன்னா 10 mm ராடு ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கோம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மனில் கொடுத்துருக்கோம். அம்மன் வந்து நல்லா பெஸ்ட்டான ஒரு ராடு. நல்லா அதோட இழுவிசை பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கும். டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. இப்போ அதில் ரிங்ஸை பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அப்போ முடிவா ரிங்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஹூக்கு பாருங்க. அதான் வந்து 360 டிகிரிக்கு வந்து ஹூக்கு நல்லா பெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த பெண்ட் பண்ணி இது மாதிரி தான் கொண்டு போகணும். நிறைய பேர் அப்புறம் வந்து கொடுக்கறது கிடையாது. அந்த ஹூக்கு வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போகணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 8 mm ரிங்ஸு போட்டிருக்கோம். 10 mm வந்து மெயின் ராடாக கொடுத்துருக்கோம் நம்ம. சரிங்களா? இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து கட் பண்ணி போடக்கூடாது. ஃபுல்லாகவே ஈவனாக த்ரோட்டு எல்லா இடத்துலையும் நம்ம கொண்டு போகணும். நம்ம லெண்டல் எப்படி போடுறோமோ அதே மாதிரி ஃபுல்லாக த்ரோட்டாக கொண்டு போகணும் பெல்ட்டு. சரிங்களா? இப்போ ஃபுல்லாக இங்கேப்பா சென்ட்ரிங் பார்க்கும்போது இந்த லைன்லாம் பர்ஃபெக்டாக நம்ம செக் பண்ணிக்கணும். அந்த லைன் கரெக்டாக வந்து லைன் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காங்கிரீட்டை நம்ம வந்து உள்ள கொட்டுறதுக்கு பிளான் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் காங்கிரீட் அங்கே போய்கிட்டு இருக்கு. அதை கண்டினியூ வந்து காங்கிரீட் எப்படி மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றேன். சரிங்களா? நம்மளோட பிரிக்கு பாருங்க. பிரிக்கு பொறுத்தவரை ஃபுல்லாக வந்து நம்ம சேம்பர் பிரிக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மல் பிரிக்கு வந்து பண்றது இல்லை. ஃபுல்லாக சேம்பர் பிரிக்கு தான். சேம்பர் பிரிக்கு வந்து கரெக்டாக இந்த லைன் அலைன்மெண்ட் பாருங்க. இந்த லைன் தான் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். இந்த லைன் கரெக்டாக கொடுத்தா இந்த கிரீப்னஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து சரிங்களா? இதெல்லாம் வந்து எந்த ஒரு மேஸ்திரி கிட்ட வந்து சொல்லிடணும். அவங்கள்ட்ட காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டாக அதில் போட்டுட்டு வரணும். சரிங்களா? அண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காங்கிரீட் வந்து லேயிங் போயிட்டு இருக்கு. இந்த காங்கிரீட் வந்து நல்லா வந்து காம்பேக்ஷன் பண்ணாரு பாருங்க. இந்த ஒவ்வொரு காங்கிரீட் போடும்போது அந்த காம்பேக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் அந்த காம்பேக்ஷன் நம்ம நல்லா பண்ணும்போது வந்து ஹனிகம்ஸ் எதுவும் வராது. இல்லை நிறைய பேர் வந்து கொத்தனார் மேஸ்திரிங்க வந்து இதில் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வாட்ச் பண்ணிக்கணும். வீட்டு ஓனராக இருந்தாலும் பர்ஃபெக்டாக அதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிட்டு அது வந்து கரெக்டாக குத்த தான் நல்லா வந்து காம்பேக்ஷன் ஆகும். இது பதிலாக வந்து நம்ம வைப்ரேட்டர் கூட பயன்படுத்தலாம். சரிங்களா? அந்த வைப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்மி ரேட்லேயே இருக்கும். சில பேர் வந்து அந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அதாவது கமர்ஷியல் பண்ணுறவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் நிறைய பயன்படுத்துவாங்க. நார்மல் ரெசிடென்ஸ் பில்டிங்லேயே வந்து வைப்ரேட்டர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லது. வைப்ரேட்டர் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கவரோட இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி கவர் இல்லாமல் காயின் போட்டுறக்கூடாது. சரிங்களா? வேலை
காங்கிரீட் வேலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையே ஸ்டார்ட் பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு. காங்கிரீட்டு நல்லா கொத்தனார்லாம் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. கொத்தனார் கம்ப்யூட்டர் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம வந்து ஆன்சர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் என்ன இருக்கோ தகுந்த மாதிரி நம்ம ஹவுஸ் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நல்லா பர்ஃபெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த லைன் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தேவைப்படும் நம்பர் வந்து கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கு, அதுக்கப்புறம் வந்து வாஸ்து பிளானு, தரமான ஒரு எலிவேஷன், நமக்கு கிராமப்புற அப்ரூவலு, நகராட்சி அப்ரூவலு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் அப்ரூவல் வரைக்கும் நம்ம எடுத்து கொடுக்குறோம். இல்லை தேவைப்படுற நம்பருக்கு கீழ்கான நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இந்த காங்கிரீட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ் பெல்ட்ங்கிறதுனால நம்ம வந்து மிக்சர் மிஷின் இதில் வைக்கல. ஏன்னா பேஸ் பெல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/2 அடிக்கு தான் போட போகிறோம். 6 இன்ச்சுக்கு தான் வந்து திக்னஸ் வச்சு நம்ம வந்து காங்கிரீட் போட போகிறோம். அதனால் வந்து மிக்சர் மிஷின் வைக்கல. மிக்சர் மிஷின் வைக்காமல் நம்ம வந்து டேரெக்டாக மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். காங்கிரீட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1.5:3 அந்த ரேஷியோ. அதாவது ஒரு பங்கு சிமெண்ட், 1.5 பங்கு மணல், 3 பங்கு ஜல்லி, அந்த ரேஷியோவில் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்லா ரேஷியோ வாட்டர் ரேஷியோ பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். அவங்க வந்து கையில் மிக்ஸ் பண்ணாலும் அந்த வாட்டர் ரேஷியோ சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போதான் நமக்கு வந்து அந்த காங்கிரீட்டுக்கு தேவையான தண்ணி வந்து காங்கிரீட் மட்டுமே போயிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து தண்ணி அதிகமாயிட்டா ஜல்லி வந்து பிரிஞ்சிடும். அப்போ அந்த காங்கிரீட் வந்து நமக்கு தரம் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கும். சரிங்களா? நல்லா உடச்சி விட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டா போதும். சொன்னாரே நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வேலை போயிட்டு இருக்கு. நம்ம அடுத்த வீடியோலாம் பொறுத்த வரைக்கும் மிக்சர் மிஷின் வச்சு காங்கி போடும்போது அது என்னென்ன ரேஷியோ எப்படி மிக்ஸ் பண்றாங்க அதெல்லாம் வச்சு உங்கள்கிட்ட கொடுக்குறோம். சரிங்களா? தொடர்ந்து வீடியோ பாருங்க. அடுத்த வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஊருக்கு தஞ்சாவூர், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், அப்புறம் திருவாரூர் இந்த லைன்ல எங்க ஊருக்கு தேவைப்பட்டா கூட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து தேவையான கன்சல்டிங்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளூ பிரிண்ட், நகராட்சி அப்ரூவல் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது வீடியோலாம் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோக்கு வந்து தேவையான தகவல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு சில தகவல் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.